மாம்பழம் வாங்குறதுக்காக இங்கே அடிபட்டு ஓடுற காட்சியை வந்து இதில் பார்க்குறீங்க பாருங்க. மகிழ்ச்சியான செய்தி என்னென்றால் இது கிடைச்சார் ஒரு அருள் என்று சொல்லுவார்கள். அது எனக்கு ஒன்றல்ல 2 பாப்பில் கிடைத்திருக்கிறது. பிள்ளையார் டக்குன்னு சுற்றி போட்டு மாம்பழத்தை வாங்கிடுவேன். நாளில் அதிகமாக மாம்பழங்கள் எல்லாமே வந்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆடை ஆபரணங்களை எல்லாம் கலந்து விட்டு அங்கே வந்து மாம்பழம் வந்து கிடைச்சிருக்கு. முருகப்பெருமானுடைய ஆண்டி கோலம் மயில் மீது எழுந்தருளி வருகின்ற அந்த காட்சி. இங்கே முருகப்பெருமான் அங்கு வர மரத்து பூஜைகளில் வந்துட்டு வராங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் வரலாற்று சிறப்புமிகு நல்லூக்கந்தனுடைய அந்த முன்றலில் வந்து நாங்கள் இன்றைய நாளையும் வந்து காட்சி வந்துக்கிறோம். வருடாந்த மகோத்சவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 22வது நாள் காலை திருவிழா வந்து எப்படி நடக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைய நாளையும் ஒரு முக்கியமான ஒரு நாளாக வந்து இன்றைய நாளில் பார்க்கப்படுகிறேன்னு சொல்லி போனால் தண்டாயுதபாணி உற்சவம்னு சொல்லுவார்கள். குறிப்பாக வந்து முருகன் என்னதுக்காக வந்து தண்டாயுதபாணி ஆனார்ன்றது வந்து ஒரு சின்ன பிள்ளையிலேயே நாங்கள் எல்லாமே வந்து படிச்சிருப்போம். என்ன முருகனும் பிள்ளையாரும் வந்து ஒரு மாம்பழத்துக்காக வந்து போட்டி போட்டு முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில் மீது உலகத்தை வந்து சுற்றி வர போயிடுவார். பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே ஒரு புத்திசாலித்தனமாக வந்து யோசித்து அவர் வந்து அம்மையப்பன் தான் வந்து உலகம் என்று சொல்லி உமாதவியாரையும் சிவருமானையும் வந்து சுற்றி வந்து அந்த மாம்பழத்தை வந்து பெற்றுக்கொண்டுருவார். அதுக்கு பிறகு நடந்த பல சண்டைகள் எல்லாமே வந்து நடந்துதான் வந்து முருகப்பெருமான் வந்து எனக்கு யாரும் வேண்டாம், நான் எனக்குன்னு ஒரு உலகத்தை வந்து உருவாக்க போகிறேன்னு சொல்லி நிராயுதபாணியாக தண்டாயுதபாணியாக வந்து செல்லுகின்ற அந்த காட்சிகள் நாங்கள் கதைகள் எல்லாம் வந்து படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூரில் இந்த ஒரு சம்பவத்தை ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்து காட்டுவாங்க எப்படி நடக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் கோவிச்சு கொண்டு போகிறது, இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் வந்து ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் செய்முறையில் வந்து செய்து காட்டுவாங்க. உண்மையிலேயே வந்து அவ்வளவு அழகாக இருக்கும். இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குன்னு சொல்லி இந்த காலனி வாயிலாக வந்து பார்ப்போம். 22ஆம் நாள் காலை பொழுதுலே ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் வந்து நிற்கிறோம் பாருங்கள். இப்பொழுது எம்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா வெளி வீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் வெளியில் இன்றைய நாள் அதிகாலையில் வந்துக்கான்னு சொல்லி பாருங்கள். இந்த தண்டாயுதபாணி உற்சவம் வந்து பார்க்குறதுக்காக சிவாச்சாரியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மஞ்சள் நிறத்திலான ஆடைகள் அதிகமாக அணிந்திருப்பது வந்து இன்றைய நாளிலே வந்து காணக்கூடிய இருக்கின்றது. அங்கே மேல வாத்தியங்களும் விளங்க இப்பொழுது முருகப்பெருமான் அங்கே வெளியே வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். முன்னதாக பிள்ளையார் வந்து நிற்க அதன் பின்னே மயில் மீது எழுந்தருளி வருகின்ற அந்த காட்சி முருகப்பெருமான் வந்து பாருங்க.
அங்கே முருகப்பெருமானும் விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா தங்க வாகனங்களிலே வந்து கொண்டிருக்கின்ற அந்த அருமையான ஒரு காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க. இருவரும் ஒன்றாக வருகின்ற காட்சியை வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய முன்றலிருந்து இப்பொழுது வெளி வீதி வருவதற்காக அங்கே செல்லுகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் பாருங்கள். பிள்ளையார் அங்கே தங்க எலி வாகனத்தின் மீதும் முருகப்பெருமான் தங்க மயில் மீதும் வருகின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஆலயத்துடைய முன்றல் பரப்பிலிருந்து இப்பொழுது தெற்கு வாயில் நோக்கி அங்கே திரும்பி செல்கின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி. மேல வாத்தியங்கள் எல்லாமே வந்து முழங்க அங்கே தங்க வாகனங்களிலே செல்லுகின்ற அந்த காட்சி. பெருமான் வருகின்ற அந்த வழிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டப பொடிகள் எல்லாமே வந்து வச்சு நிறைகுடங்கள் எல்லாமே வந்து வச்சு அவளை வந்து வரவேற்கின்ற அந்த நிகழ்வுகளை நாங்கள் இந்த இடத்துல வந்து காணக்கூடிய இருக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சுவாமி வலம் பெறுகின்ற இடம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சீருடையிலே காவல்துறையினரும் தங்களுடைய பணிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க பாருங்கள். ஏராளமான போலீஸ் அதிகாரிகள் இங்கே பணிகளில் ஈடுபட்டு வந்து காணக்கூடிய இங்கே பாருங்க இந்த பணி. உபதேசம் புகட்டியன் செவியில் விட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்னொரு கருணையின் இனிதன கருணை கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவில் விரிவினை தன்னை அறத்திரல் கடிந்து களமொரு நாணம் தந்தன கருளி பலமொரு மூன்றின் மயக்கமறுத்து 9 வாயில் ஒரு மந்திரத்தார். அங்கே முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அங்கே தங்க வாகனங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு வாயிலை நோக்கி அங்கே செல்லுகின்ற அந்த காட்சி. எம்பெருமான் செல்லுகின்ற பாதைகளில் எங்கிலுமே வந்து அவனுடைய நாமம், அவனுடைய கோஷம், அவனுடைய பாடல்களை மட்டுமே பாடியவாறு இங்கே பக்தர்கள் பின்னேயும் முன்னேயும் வருவதையும் வந்து காணக்கூடிய இருக்கின்றது. அங்கே தெற்கு வாயில் கோபுரத்தை தாண்டி அங்கே மேற்கு வாயிலை நோக்கி செல்லுகின்ற அந்த ஒரு அழகிய காட்சி பாருங்கள். காலை நேர சூரியன் இங்கே கண்ணை குத்துகின்றது. அந்த கோபுரத்தின் உள்ளே இப்பொழுது மறைஞ்சு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெருமான் இப்பொழுது இங்கே சாரணமானவர்கள் இங்கே எம்பெருமான் வருகின்ற வழிகளில் இந்த பூஜைகளில் வந்துட்டு வர காணக்கூடிய இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் அதிகமாக மாம்பழங்கள் எல்லாமே வந்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. மாம்பழத்துக்காக நடந்த சண்டை தான் இன்றைய நாளில் நடந்த சண்டை. இன்றைய நாள் உற்சவமே வந்து அதுக்காக அந்த மாம்பழத்துக்கான ஒரு உற்சவம் தான் இன்றைய நாளில் பாருங்க. மண்டபப்படிகள் வைத்தவர்கள் இங்கே வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. இன்றைய நாளில் இங்கே பிரசாதமாக வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. மாம்பழம், மோதகம் எல்லாமே வந்து இன்றைய நாளில் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் என்ன பிடிக்குமோ எல்லாமே வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதும் காணக்கூடிய இருக்கின்றது.
இப்பொழுது மேற்கு வாயிலிருந்து அங்கே வடக்கு வாயிலை நோக்கி அங்கே செல்லுகின்ற அந்த காட்சி பாருங்க. மாம்பழம் வந்து கொடுக்கப்படும். மாம்பழத்தை எல்லாரும் வந்து மாம்பழம் வாங்குறதுக்காக பாருங்க, எல்லாம் வந்து ஓடுறாங்க பாருங்க. மாம்பழம் வாங்குறதுக்காக இங்கே அடிபட்டு ஓடுற காட்சியை வந்து இதில் பார்க்குறீங்க பாருங்க. இவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ பேர் பாருங்க, இவ்வளோ பேர் உள்ள வந்துறாங்கன்னு பாருங்க. இந்த மண்டபப்படி வச்சு அன்னதான மண்டபம். இவ்வளோ பேர் வந்து மாம்பழத்துக்கு போட்டி போட்டு முண்டி அடித்து வந்துருக்கணும். இடங்களில் பாருங்கள், ஆலயத்தின் முன்றில் இந்த நேர்த்திக்கடனுக்கு காவடிகள் எல்லாமே வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எம்பெருமானி நீ வளம் வந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காவடிகள் எடுக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியமே இருக்கும். வடக்கு வாயிலிருந்து இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆலயத்துடைய முன்றலை நோக்கி அங்கே பாருங்க, தங்க வாகனங்களிலே வந்து ஜொலிக்கின்ற அந்த அழகு உண்மையிலே காலை கதிர எங்களை வந்து கண்ணை குத்துகின்ற நேரத்தில் இந்த தங்கமும் சேர்ந்து எங்களை வந்து கண்ணை உறுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இன்றைய நாளில் பதிவு செய்யப்படுகிறது. தங்க மயில் வாகனமும் தங்க எலி வாகனமும் பாருங்க. என்ன மாம்பழம் வாங்கிறீங்க? ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்றால் இது கிடைக்காத ஒரு அருள்னு சொல்லுவார்கள். அது எனக்கு ஒன்றல்ல 2 பாப்பில் கிடைத்திருக்கிறது. மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைய அதுக்குரிய ஒரு திருவிழா தானே? நிச்சயமாக அதுக்குரியது. யார் பெரியவர் என்ற போராட்டம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் ஏற்பட்டது. பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் இடையில். அதில் தாய் தந்தை தான் பெரியவர் என்பதை நிரூபித்து காட்டின அந்த சம்பவம் தான் இது ஞாபகமாக இந்த மாம்பழத்தை பெற்றுக்கொள்கிறார். சின்ன வயதில் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டில் வந்து படித்தது. இப்போ அதை வந்து நாங்கள் பார்க்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். நிச்சயமாக அதை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய இருக்குது. செய்து காட்டுதல்னு சொல்லுவார்கள். நாடகம் போல் இதை எங்களுக்கு மனதில் பதிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறது. இளம் சமுதாயத்துக்கு இது புரிய வைக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நன்றி. என்ன நடக்குது? இப்போ முருகன் வந்து தேரடி வீதியால் வந்து போகிறார், பிள்ளையார் வந்து முன்னுக்கு வந்துட்டார். என்ன நடக்குது இங்கே? முருகன் வந்து இப்போ கோயிலை சுற்றி கொண்டு வர போகிறோம். கோயிலை சுற்றி வர்ற அவர் வந்து சுற்றி கொண்டு வர்றது மெயினான எய்ம் வந்து. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு உடங்கையில் முருகன் நடுவில் தான் இருக்கிறாருண்டு. அவர் பிள்ளையார் டக்குன்னு சுற்றி போட்டு மாம்பழத்தை வாங்கிடுவேன். அதுதான் நாங்கள் சண்டை. இதுதான் சண்டை. அதுக்காக தான் நம்ம தனித்தனியாக செல்லணும். என்ன? ரைட். ஓகே, நன்றியா. நன்றி. ஓகே, எல்லாம் காணக்கூடியமாக இருக்கும் பாருங்கள். இதான் வந்து கதை. முருகன் வந்து மயில் மீது ஏறி வந்து பறந்துடுவார். பிள்ளையார் வந்து என்ன செய்வார்னு சொல்லிச்சுன்னா சிவருமான வந்து சுற்றி வணங்கிட்டு உடனே மாம்பழத்தை வந்து பெற்றுக்கொண்டுருவார். இன்றைய நாளில் இதுதான் அந்த ஒரு கதையாக வந்து இன்றைய நாளில் வந்து பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமான் அங்கே சுற்றி வருகின்ற அந்த காட்சி வந்து அங்கே வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி இங்கால இப்போ ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் இப்போ பிள்ளையார் அங்கே நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்பொழுது இங்கே பிள்ளையார் அங்கே மாம்பழத்தை வந்து பெற்றுக்கொண்ட நிலையிலே வந்து இப்பொழுது முருகப்பெருமான் வந்து உலகை சுற்றி வருகின்ற அந்த காட்சி. முருகப்பெருமான் இப்பொழுது கோவித்து கொண்டு அங்கே பழனிக்கு செல்லுகின்ற அந்த காட்சிகளை தான் இதில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் பாருங்க. இங்கே இன்னும் ஒரு அண்ணாக்கு வந்து மாம்பழம் வந்து கிடைச்சிருக்கு. நீங்களே வேண்டிய ஒரு அதிர்ஷ்டசாலியே. இது கடையில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வை கொண்டு வந்து போக்குறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமான் அங்கே கோவைத்து கொண்டு தண்டாயுத பாணியாக அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை தான் இதில் வந்து காட்டுறதுக்காக இந்த செயற்பாடுகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. நல்லைப்பதியிலே இன்றைய மாம்பழ திருவிழா அதிகாலை தொடக்கம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அற்புதமான நிகழ்வு. அங்கே தேவலோகத்திலே சிவபெருமான் உமாதேவியாருடன்
வீற்றிருந்தார். குழந்தைகள் இரண்டும் விளையாடி கொண்டிருந்தன. அந்த வேளையில் நாரத மாமுனிவர் கையில் ஒரு மாம்பழத்துடன் வந்தார். நாரதருடைய வேலை நித்தம் ஒரு கலவரத்தை உருவாக்குவது. ஆகவே அந்த வகையிலே அப்படி நாரதர் ஒரு கலவரத்தை உருவாக்காவிட்டால் அவருடைய தலை வெடித்து சிதறிவிடும் என்று ஏற்கனவே சாபம் பெற்றிருந்தார். அந்த காரணத்தினாலே நாரத மாமுனிவர் கொண்டு வந்த ஒரு மாம்பழத்தை கொடுத்து, இந்த மாம்பழம் விற்று கொடுக்க முடியாது, ஒருவருக்குத்தான் கொடுக்க முடியும். ஆகவே இந்த இந்த மாம்பழத்தை பெற தகுதியானவர் யார் என்று பார்ப்போம். இந்த மாம்பழம் உலகத்தை முதலில் சுற்றி வருவதற்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இதனாலே விநாயகப் பெருமான் எலி வாகனத்திலும் முருகப்பெருமான் மயிலிலும் ஏறி அவர்கள் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த வேளையிலே முருகப்பெருமான் மயில் மீது ஏறி வருகின்றார். விநாயகர் அவ்வாறு செல்ல முடியாது உலகத்தை வலம் பெற. அந்த நேரத்திலே முருகப்பெருமான் மயில் மீது பறந்து வந்து களைத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது விநாயகர் சிந்தித்தார், அம்மையும் அப்பனும் தான் உலகம். எனவே அம்மை அப்பனை சுற்றி வந்தால் மாம்பழம் கிடைக்கும் என்று அவர் மாம்பழத்தை பெற்றுவிட்டார். அதனாலே கோபமுற்ற முருகப்பெருமான் அங்கே தன்னுடைய ஆடை ஆபரணங்களை எல்லாம் களைந்து விட்டார். இப்பொழுது அந்த ஆடை ஆபரணங்களை கலந்துவிட்டு அவர் ஆண்டியாக நிற்கின்ற காட்சியை நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், அங்கே மயில் வாகனத்தில் வந்த முருகன் இப்பொழுது காவி உடைகளும் அங்கே காயா மாலைகளும் தரித்து நிற்கின்ற காட்சியை நீங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா? அந்த வகையில் முருகப்பெருமான் பழனியிலே சென்று அங்கே ஆண்டிய கோலத்துடன் நின்று விட்டார். அதனாலே விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் ஒருவர் நெருங்க முடியாத கோபமுற்று விநாயகப் பெருமான் தன்னுடைய இருப்பிடத்துக்கு, முருகப்பெருமான் பழனி மலைக்கும் சென்று விட்டார். அத்தகைய காட்சிகள் இப்பொழுது நல்லூரிலே அங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதோ விநாயகப் பெருமான் ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே முருகப்பெருமான் அங்கு வர மறுத்து அவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு பழனி மலைக்கு செல்ல இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் இப்பொழுது தெரிவிக்கின்றோம். விநாயகர் மிக களிப்புற்று கொம்பு வாத்தியங்கள் முழங்க மேளதாள வாத்தியங்களுடன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு செல்கின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அலைமோதுகிறது. இதோ முருகப்பெருமானுடைய ஆண்டி கோலம். ஆண்டியாய் நின்றாலும் வேண்டியதை வழங்கும் முருகன் அல்லவா? அந்த முருகப்பெருமான் அங்கே இருப்பிடத்துக்கு அங்கே கைலாயம் செல்ல மறுத்து பழனிமலைக்கு திரும்பி செல்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அவர் ஆண்டியாக அங்கே பழனிமலைக்கு செல்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஆலயத்தின் உள்ளிருந்து அங்கே உள்ளே செல்ல முடியாத முருகப்பெருமான் கிழக்கு வீதி வழியாக அங்கே தன்னுடைய இருப்பிடத்தை பழனியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு அதிகாலை தொடக்கம் ஆலயத்திலே பல பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று பல்வேறு விதமான பாடல்கள் எல்லாம் அங்கே அஜந்த மண்டபத்திலே இருந்து இசைக்கப்பட்டு நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அடியவர் கூட்டம் அலைமோதுகின்ற இந்த வேளையிலே அற்புதமாக முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய தென் பகுதியை நோக்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அங்கே சென்று அவர் தன்னுடைய இருப்பிடத்திலே இருந்ததும் அவருக்கு பிரம்மாண்டமான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து அவர் இந்த மனங்களை குளிர வைக்கின்ற அந்த செயற்பாடு என்னும் சொற்ப வேளையில் நடைபெறுகின்றது. இதுதான் இன்றைய விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக கொள்ளப்படுகின்றது என்ற செய்தியை கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் கனகபாரதி விஜயரட்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.
முருகப்பெருமான் கோவித்து கொண்டு செல்லுகின்ற அந்த காட்சியை தான் வந்து பார்க்குறீங்க. உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு காட்சி. ஆலயத்தினுடைய முன்றல்லே வந்து இப்படியான ஒரு விடயங்கள் எல்லாமே வந்து செய்து காட்டுறன்றது வந்து ஒரு அருமையான ஒரு விடயம். நான் கூட இன்றைய நாள் தான் முதல் முறையாக இந்த நிகழ்வை வந்து கண்டிருக்கின்றேன். எனக்கும் முருகனுடைய இன்றைய நாள் ஒரு பாக்கியம் ஒன்று கிடைச்சது என்று நான் உண்மையிலே சொல்லுவேன். அந்த அளவுக்கு இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தந்தது. பாருங்கள், ஆடுகள் எல்லாமே வந்து கலைந்து நிராயுத பாணியாக தண்டாயுத பாணியாக இப்பொழுது முருகப்பெருமான் வந்து விட்டு போகிற காட்சியை தான் இப்பொழுது வந்து அங்கே தத்ரூபமாக வந்து காட்சிப்படுத்துகிறார்கள். உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு காட்சி. பாருங்கள், முருகனுக்கு வந்து மாம்பழம் கிடைக்கன்னு சொல்லிச்சுன்னா ஆனால் முருகனுக்கு மாம்பழம் கிடைச்சிட்டு பாருங்க. நல்லா க்யூட்டாக இருக்குங்க.